சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்கியூஎல் டிசிஎல் பற்றி. டிசிஎல் என்ன டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்வாங்க. இது என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு இதில் வந்து 3 முக்கியமான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட். இந்த கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது டாக்குமெண்ட் கிளியராக போட்டிருப்பேன். ஒரு அக்கௌண்ட்ஸ் டேபிள் வச்சுக்கணும். வைங்க, இன்கேஸ் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடத்துகிறோம், டைரக்ட் ஆஃப் மணியோ இல்லை அனதர் மணி ஆட் பண்ணோம், ஏதோ ஒரு இதாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கமிட் பண்ணுவோம். சேவ் த சேஞ்சஸ் பர்மனென்ட்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஃபார்மில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணுறீங்க, அதை வந்து உங்கள் டேபிளில் அப்டேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது வந்து அக்கௌண்டிங் டீமில் இருக்கிறவங்களுக்கு இல்லை முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் டேபிளில் 2 பேருக்கு என்ட்ரி போட்டோம். இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? கமிட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். அப்டேட் பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து -1000, அப்புறம் +1000 செட் பண்ணுறேன் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்து. ஓகேவா? இப்போ வந்து நான் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இதை கமிட் பண்ணிடுறேன். ஸோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ரன் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி இதில் வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? 5000, 7000 விழுந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஐடி 1க்கு வந்து 1000 மைனஸ் பண்ணு, ஃப்ரீயாக 1000 ப்ளஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் 5000, 4000, 8000 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இது போட்டு கமிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து சேஞ்சஸ் வேணாம், எனக்கு அன்டூ பண்ணு, ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு, மைனஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த ரோல் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். டக்குன்னு ஒரு ரோல் பேக்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அப்படி ஒர்க் ஆகாது. இப்போ இன்கேஸ் நான் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அதில் எதனா இஷ்யூ ஆகுது அப்படின்னா நான் ரோல் பேக் கொடுத்தேன்னா அது பழைய அக்கௌண்ட்டோட கணக்குக்கே போயிடும். ரோல் பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட் பண்ணுறோம், இன்கேஸ் எதில் ஏதோ ஒரு எரர் ஆகுதுன்னா ஸோ அந்த ரோல் பேக்குன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து சேஞ்சஸ்லாம் ஆகாது. வேணா அப்டேட் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் ஆகாது. கமிட் ஆனது கமிட் ஆகிறப்போ எதோ எரர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரோல் பேக் போட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். அடுத்து சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் என்ன, நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கீங்க. இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்றது ரொம்ப மேண்டட்ரியானது, அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த ரோல் பேக்லேயே ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக பார்க்கணும், அதை பண்ணியிருக்கோம். சேவ் பாயிண்ட் ஆஃப்டர் டிடெக்ஷன். அது இங்கே பார்ஷியல்னு சொல்லுவாங்க. இந்த சேவ் பாயிண்ட் பார்ஷியல் ரோல் பேக்னு வாங்க. மொத்தமாக ரோல் பண்ணாமல் இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அதுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இன்கேஸ் எதனா ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரோல் பேக் ஆஃப்டர் டிடெக்ஷன்றது இந்த இடத்துக்கு பாயிண்ட் திருப்பி வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த குறியெல்லாம் ரீசெட் ஆகாது, இது மட்டும் தான் ரீசெட் ஆகும். ஸோ இந்த சேவ் பாயிண்ட் வச்சு நம்ம ரீசெட் பண்ணுறப்போ நமக்கு அது முன்னாடி இதில் ஆகாது, கடைசியாக எங்கே சேவ் பண்ணி வச்சுருமோ அது வரைக்கும் தான் ரீசெட் ஆகும். ஸோ நமக்கு வந்து இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் எனி எரர் ஆனால், எரர் ஆகுமான்னு கேட்டால் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ரீசெண்ட் இருக்கும் சார், இது வேறு அடிக்கல, நீங்கள் எரர் அடிக்கலாமா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதுதான் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்டோட லாஜிக். இதுதான் உங்களுக்கு இன்டர்வியூவில் டிசிஎல்னா இதை கேட்பாங்க. அடுத்து வந்து டிசிஎல்னு ஒன்று இருக்குது, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் நான் இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக் 2 கமெண்ட் தான் இருக்கும். இந்த கிராண்ட் அண்ட் ரிவோக் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தால் உங்ககிட்ட எல்லா ஜூனியர் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லா டேபிளும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் எல்லா டேபிள் எல்லாருமே பண்ண முடியாது. இப்போ இவனுக்கு இந்த டேபிள் பார்க்கலாமா இல்லை ஒர்க் பண்ணலாமா அப்படின்றது ரீட் பண்ணலாமா
யூ கேன் ரீட் த டேட்டா, இல்லைன்னா இன்சர்ட் அப்டேட் டெலிட்டும் பண்ணலாம். ஸோ அட்மின் ஆக்சஸும் கொடுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து கிராண்ட் ரிவோக்ன்ற 2 இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க, அட்மின் யூசர் 1 யூசர் 2 2 பேர் இருக்கிறீங்க. ஸோ இந்த கிராண்ட்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கிராண்ட் செலக்ட் ஆன் எம்ப்ளாயி டேபிள். இந்த எம்ப்ளாயி டேபிளோட இது மட்டும் நீ வியூ பண்ணிக்கலாம் யூசர் 1. எம்ப்ளாயி 2க்கு வந்து இன்சர்ட் அப்டேட் செலக்ட் இன்சர்ட் அப்டேட், அதாவது என்னென்ன கமெண்ட்ஸ்ன்ட்டு இன்சர்ட் அப்டேட் எம்ப்ளாயிஸ் கொடுத்து யூசர் 2க்கு கொடுத்துட்டேன்னா, யூசர் 2வால் இன்சர்ட் அப்டேட் பண்ணதுனால யூசர் 1ஆல் செலக்ட் மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் கிராண்ட் பண்ணுறது. இப்போ இதை ரிவோக்னு சொல்லிட்டுனா, ரிமூவ் செலக்ட் ஆக்சஸ், ரிமூவ் ஆல் ஆக்சஸ்னா ரிமூவ் ஆல் ப்ரிவிலேஜஸ், ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்துனா, ரிவோக் செலக்ட் மட்டும் பண்ண முடியாது, அவரோட எல்லா ஆக்சஸும் ரிவோக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக். இந்த டிசிஎல் ரொம்ப முக்கியமானது. எப்போன்னா ஹையர் லெவலில் நீங்கள் போகிறப்போ ஒரு டேபிளுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அந்த லாஜிக்கில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு உபயோகராங்க, அவங்க ஏதாவது உங்கள் டேபிள் இன்சர்ட் போட்டுறக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கிராண்ட் அண்ட் ரிவோக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிராண்ட் செலக்ட் ஆன் கிராண்ட் செலக்ட் ஆன் போட்டு என்ன டேபிள் டு யாருக்கு, கிராண்ட் டேபிள் கிராண்ட் கமாண்டு ஆன் எந்த டேபிள் அப்புறம் யாருக்கு. ரிவோக் பண்ணுறப்போ ரிவோக் ஆல் ப்ரிவிலேஜஸ். ஸோ இதோட நம்மளோட யூடியூப் டியூட்டோரியல் எஸ்கியூஎல் டியூட்டோரியல் கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து எஸ்கியூஎல்ல கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டீங்க. ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. நம்ம அடுத்து வந்து என்ன கான்செப்ட்ஸ், என்ன கோர்ஸோட இது வந்து போக போகிறோம், என்ன கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அடுத்து என்ன டெக்னாலஜி போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி கற்றுக்கணும் இல்லை இது பண்ணணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ.